ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பான். யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது எப்படியாப்பட்ட பிசாசன் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது, எப்படியாப்பட்ட அந்நிய வல்லமை உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது, எப்படியாப்பட்ட மந்திரமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்ம அப்படியாப்பட்ட வல்லமை நம்மளுக்கு கொடுப்பாரு. ஒன்று நம்ம எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியும். எப்படியாப்பட்ட பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும், எப்படியாப்பட்ட மந்திரத்தை நம்ம ஜெயிக்க முடியும். அது ஒருபோதும் நெருங்காது. கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பா சொல்லி யாக்கோபு அழகாக சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் பிசாசை கண்டு நான் பயந்து போகிறோம். பிசாசை நம்ம எதிர்த்துக்க முடியல. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, பிசாசு எதிர்த்து நம்ம பிசாசை எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? நீங்கள் அநேக பேர் மதத்தை கண்டு பயப்படுறாங்க, பில்லி சூனியத்தை கண்டு பயப்படுறாங்க, பிசாசு கிரியை கண்டு பயப்படுறாங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, ஒரு நாள் அது உங்களை மேற்கொள்ள முடியாது, அது ஒரு நாள் உங்களை நெருங்க முடியாது. அதாவது அது உங்களுக்கு சீற்றத்தை கொடுக்கும், ஆனால் ஒருபோதும் அது உங்கள் ஜீவன் எடுத்துக்க அதுக்கு அதிகாரமே கிடையாது. ஏன்னா ஒருபோதும் அதிகாரம் கொடுக்க மாட்டார். அன்றைக்கி யோபை பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், யோபை வந்து பிசாசை ஒப்பு கொடுக்கும்போது, நீ அவனை சோதி எல்லாவற்றும் உனக்கு அதிகாரம் கொடுக்குது, ஆனால் ஜீவன் எடுக்க உனக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டேன், என் புள்ளிய ஜீவனை தொட உனக்கு அதிகாரம் மேலே சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஏசப்பா சொல்லி சொல்கிறாரு. அந்த பிசாசை பார்த்து நீ நம்ம சரி, எந்த பிசாசும் நம்ம ஒரு நாள் நம்ம ஜீவன் எடுக்க அது அதிகாரமே கிடையாது. சில சீற்றத்தை நம்மளுக்கு கொடுக்கும், சில நம்மளுக்கு அலக்கழிப்பை கொடுக்கும், சில நம்மளுக்கு போராட்டத்தை கொடுக்கும், நம்மளுக்கு சில கஷ்டத்தை கொடுக்கும், எல்லாவற்றையும் அது நம்ம சோதிக்கும். ஆனால் ஒரு நாள் அது நம்ம ஜீவன் எடுக்க அது முடியவே முடியாது. ஏசப்பா நம்மளுக்குறாரு. அப்போ வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நீ சொல்லணும், நம்ம எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? நம்ம அநேக பேர் பிசாசு கண்டு பயப்படுறோமே. ஆனால் ஒன்று அது கர்த்தர் என்ன சொல்கிறான்னா, முதல்ல நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியும். கர்த்தர் நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம எல்லாவற்றிலும் சரி, நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை எப்பவுமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாவற்றிலும் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நிச்சயமாக அந்த பிசாசு ஜெயிக்க நம்மளுக்கு வல்லமை கொடுப்பார். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே பரிசுத்தமுள்ள தேவன், அவர் அக்னி உள்ள தேவன் ஏசப்பா தான். நம்ம அவர் கீழ்ப்படியும் போது அந்த வல்லமை பிசாசு மேற்கொள்ள வல்லமை அவர் தான் நம்மளுக்கு கொடுக்கணும், அவர் தான் அந்த அக்னி நம்மளுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம முதல்ல நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படினோம். நம்ம எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாக அந்த பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமை நம்மளுக்கு கொடுப்பாரு. அதாவது நம்ம ஒரு பிசாசு நம்ம வந்து தாக்குது, ஒரு மந்திரத்தை நம்ம தாக்குதுன்னா அது நம்ம முதல்ல யோசிக்கணும், இது பிசாசு எதனால் நம்ம வந்து தாக்குது, மந்திரம் எதனால் வந்து தாக்குது, இந்த பில்லி சூரிய எதனால் தாக்குது, முதல்ல இதை நம்ம எதில் நம்ம சரியா இல்லை, நம்ம எதனால் இது உள்ள வந்து வேதம் சொல்லு, கடுகளுக்கு ஊசி இருந்தால் குண்டலுக்கு ஊசினால அது உள்ளே பூந்துருமா. அதுமாரி நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு குறை இருக்குது, அது உள்ளே வரதுக்கு ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும். நம்ம வந்து அது எது நம்ம ஆராய்ஞ்சி முதல்ல கத்திட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் நான் இந்த விஷயத்தில் நான் இப்படி இருக்கிற ஆண்டவரே, இதில் நான் இப்படி இருக்கிற ஆண்டவர், இதை சரி பார்த்துங்க ஆண்டவர் சொல்லி நம்ம கத்தருக்கு எல்லாவற்றும் நம்ம சரீரம் முழுவதும் நம்ம ஆவி ஆத்மா எல்லாத்தையும் கத்திட்ட ஒப்பு கொடுக்கும்போது கத்தர் நம்மளை பலப்படுத்தி அவரோட வல்லமை நம்மளுக்கு கொடுத்து அந்த பிசாசுக்கு எதிர்த்துக்க முடியும், நம்மளுக்கு கிருபையை கொடுப்பாரு. ஒரு நாள் நம்ம பிசாசுக்கு பயந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாக பிசாசை ஜெயிக்க முடியும். எப்படியாப்பட்ட பிசாசை நம்ம ஜெயிக்கலாம். ஒன்றே நம்ம முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படியும். கர்த்தருக்கு நம்ம எல்லாவற்றும் நம்ம கீழ்ப்படும் போது நிச்சயமாக எப்படியாப்பட்ட பிசாசை நம்ம எதிர்த்து நிற்க முடியாது. எப்படியாப்பட்ட மந்திரமும் நிற்க முடியாது, எப்படியாப்பட்ட பில்லி சூனியம் நிற்க முடியாது, எப்படியாப்பட்ட ஏவலுக்கிட்ட நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றே நம்ம கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்கணும், கர்த்தரை உறுதியாக பற்றிக்கணும். நிச்சயமாக நம்ம அதை நம்ம மேற்கொள்ளலாம். நீங்கள் ஒரு நாள் பிசாசை கண்டு பயப்படாதீங்க. முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, பிசாசு எதிர்த்து நில்லுங்க. ஆமென்.